ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டிஷ் தான் காட்ட போகிறேன். சும்மா தற்செயலாக செஞ்சது தான். ஸோ அதை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிஷ்ஷை வந்து காட்டுறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, பூசணிக்காய் பாயாசம் நம்மளாம் பேர் வச்சுக்கிட்டோம். ஸோ அது எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு நிஜமாகவே வேறு லெவலுங்க. கண்டிப்பாக அந்த ஹோட்டலால் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் நல்லா விற்கும்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இது ஒரு டிஷ்ஷு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. ஜவ்வரிசிக்கு பதிலாக நான் சேமியா போட்டேன். ஸோ இதை நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவு பூசணிக்காய், மஞ்சள் பூசணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை நல்லா குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு, நான் எதுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, வீடியோ எடுக்கலை. ஸோ இது வந்து ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நல்லா மசிச்சுட்டு அதோட உங்களுக்கு தேவையான அளவு பால் ஊற்றிட்டு, அந்த பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு அதெல்லாத்தையும் லைட்டாக வறுத்து போட்டுக்கோங்க, இல்லை அப்படியேனாலும் போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு இல்லை சூடாக குடிச்சிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில்